அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் நம்பத்தை செக் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ணாமல் மறக்காம ஒரு செக் மட்டும் தயவு செய்து பண்ணுறங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே 17/5/2024 ஆகிறது. எல்லாருமே தயவு செய்து கவனமாக இருங்க. அதாவது முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும். எனவே தயவு செய்து கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வெள்ளம் ஏற்படலாங்க. அதாவது முன்கூட்டியே சொல்லிவிடுவது நல்லது. அதாவது நாளைக்கு மழை வெள்ளம் ஏற்படும், இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடாது. அதாவது முன்கூட்டியே சொல்லிவிடுவது நல்லது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கனமழை, மிக கனமழை, பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பாதிக்கும் மழை, அதிகமான மழை வெள்ளம் ஏற்படலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இனிமே மழை உண்டுங்க. அதாவது எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு. திருப்பூருக்கும் மழை இருக்குது. கோயம்புத்தூர் மற்றும் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், கடலோர மாவட்டம், அனைத்து தமிழக 38 மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. அதாவது தயவு செய்து கேட்காதீங்க. அதாவது சார் மழை இருக்கா, நாளைக்கு மழை பெய்யுமா, இன்றைக்கி மழை பெய்யுமா கேட்காதீங்க. கண்டிப்பாக மழை உண்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டத்தில் மையமாக வைத்து பெய்ய போகுது. அதாவது இதுவரைக்கும் உங்கள் மாவட்டத்தில் ஒதுக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை ஒதுக்காது. ஏன் இன்றைக்கே மழை பெய்யலாம், இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை மழை வாய்ப்பு தொடரும். உங்கள் ஊர், உங்கள் மாவட்டம், உங்கள் தாலுக்கா எல்லா இடங்களுக்கும் கனமழை, மிக கனமழை இன்று முதல் வாய்ப்பு சாதகம் ஏற்படுகிறது. எனவே தயவு செய்து கவலையை விட்டு தள்ளுங்க. அதை கண்டிப்பாக மழை உண்டு, மழை பெய்யுங்க. அது வந்து என்ன ஒரு சிக்கல்னா அதிகமாக மழை பெய்ய போகுது, அதிகமான பாதிப்பு கொஞ்சம் ஏற்படும் போல் தெரிகிறது. அதாவது இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், நீலகிரி மாவட்டம், எனக்கு வந்து அங்கே தான் அதிகமான மழை வெள்ளம் வந்து ஏற்படும் போல் தெரிகிறது. அதாவது இந்த கேரளா, கொச்சி, திருவனந்தபுரம் இங்கெல்லாம் அதிகமான பாதிப்பு இருக்கும். அதே போல் நீலகிரி மாவட்டம், கர்நாடகா மாநிலம் முழுவதுமே மேகன மழை. அதே போல் இந்த கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் முன்கூட்டியே மேட்டூர் அணைக்கு அதிகமான நீர் வரத்து வரலாம். அதாவது முன்கூட்டியே டேம்கள் மற்றும் இந்த ஏரிகள், குளங்கள் நிரம்பலாம். இதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய எல்லா டேம்களும் நீர்நிலைகளும் முன்கூட்டியே நிரம்பலாம். அதே போல் குற்றாலம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். குற்றால அருவி, தாமிரபரணி ஆறில் அங்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய எல்லாமே நிரம்புவதற்கு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் அதிகமாக பாதிப்பு ஏற்படலாங்க. தயவுசெய்து கவனமாக இருங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் எந்த இடத்திலும் மழை பெய்யலாம், எந்த இடத்திலும் மழை வெள்ளம் ஏற்படலாம். அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி மாவட்டம், கர்நாடக மாநிலம், கேரளா மாநிலம் மழை வெள்ளத்திற்கு அதிகமாக வாய்ப்பு தெரிகிறது. எனவே தயவு செய்து கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும். ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. டெல்டா மாவட்டம் முழுவதும், வட மாவட்டம் முழுவதும், சென்னைக்கெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பரவலாக இருக்குது. அதே போல் கடலோர மாவட்டம் புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இடப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை, மிக கனமழை சற்று பரவலாக இருக்கும். அதே போல் உள் மாவட்டம் அதிகமாக மழை இருக்கும். இந்த தென் உள் மாவட்டம், வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், தஞ்சாவூர், திருச்சி, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டம், மணப்பாடு, திண்டுக்கல், இந்த தென் கடலோர மாவட்டம், தென் உள் மாவட்டம், இந்த உள் மாவட்டங்கள் எல்லாமே அதிகமான மழை இருக்கும். கண்டிப்பாக மிக கனமழை பரவலாக ஒரு 20-10 சென்டிமீட்டர் மழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் குறிப்பாக அதிக எச்சரிக்கை, எல்லாருமே தான் கவனமாக இருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லா இடங்களுக்கும் மேகன மழையாக தெரிகிறது. ஆனால் இதில் அதிகமான மழை ஒரு 40 சென்டிமீட்டர் மேலே எங்கே மழை பெய்யுன்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, நீலகிரி மாவட்டம் மற்றும் இந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி மற்றும் இந்த கர்நாடக நீர்பிடிப்பு பகுதி, கேரளா இங்கே தான் அதிகமான மழை வெள்ளம், அதாவது அதிகமான மழைப்பதிவுகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பதிவாகலாம். ஒரு 40 சென்டிமீட்டர் மேலே கூட தாண்டலாம் ஏன்னா வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து 3 சுழற்சிகள் இருக்குங்க. அதாவது இப்போ வந்து எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது, இன்னும் ஒன்று சேரலை. இப்போ எல்லாமே இந்த சுழற்சிகள் எல்லாமே இந்த கேரளா ஒரு பக்கம், அந்த கேரளா இந்த லட்சத்தீவு அங்கே ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது. அதாவது அரபிக்கடல் ஓரம், அது இந்த கேரளா ஒட்டி ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது. இன்னொன்று தெற்காந்திரா, தமிழகம் ஒட்டி ஒன்று இருக்குது. இலங்கையில் ஒன்று இருக்குது. மற்றும் அந்த 3 சுழற்சிகள், இந்த 3மே தற்பொழுது ஒன்று இணையல், அதாவது ஒன்று சேரலை. இப்போ ஒன்று
அதாவது பிக்கப் ஆகல இன்னும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த 3 என்ன ஆக போகுதுன்னா ஒன்று சேரும். அதாவது ஒன்று இணைந்து ஒரு தீவிர சுழற்சியாக மாறப்போகுது. அதுவும் நம்ம பக்கத்தில் தான் மாறும். ரொம்ப இந்த தெற்கு அந்தமான் அந்த ரொம்ப தொலைவுலாம் போகாது. நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் தான் தீவிரமாக மாறப்போகுது. அப்படி ஒரு 19ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இது பிக்கப் ஆகும். அதாவது நாளைக்கு மறுநாள் இதெல்லாமே ஒன்றிணைந்து ஒரு தீவிர சுழற்சியாக நம்ம தமிழகம் வரைக்கும் இருந்து கொண்டு என்ன ஆக போகுதுன்னா ஈரப்பதம் காற்று. அதாவது இப்போ இந்திய பெருங்கடல் அரபிக்கடலில் 32 டிகிரி செல்சியஸ் இருக்குது. கடலுடைய டெம்பரேச்சர் 32 டிகிரி ஆயிடுச்சு. ஒரு 29-30 டிகிரி இருந்தாலே அது அதிகமான மழை வெள்ளம் கொடுக்கும். இப்போ 32 டிகிரி ஆயிடுச்சு. அதே போல் தமிழகம் மற்றும் தமிழகம் ஒட்டிய வங்கக்கடல் பகுதி மற்றும் இந்த வங்கக்கடல் முழுவதும் இப்போ 30 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆக போகுதுன்னா இது ஒன்று இணைந்து தீவிரம் அடையும் பொழுது பிக்கப் ஆகும் பொழுது அதிகமான காற்று ஈர்க்கப்படும். அதிகமான காற்று ஈர்த்தா என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடல் காற்று நீராவி காற்றையும் கேரளா தமிழகம் வழியாக ஒரு குவிதல், அதாவது காற்று குவிதல் ஏற்படுத்தி தமிழகம், வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்ட உள் மாவட்டங்களுக்கு பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழையும் மிக கனமழையும் கொடுக்கும். அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு மழை வெள்ளத்தை கொடுக்க போகுது. அங்கேருந்து வரக்கூடிய நீராவி காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு தடுக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அருகே இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, வால்பாறை, தேனி மற்றும் இந்த திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி முழுவதுமே அதிகமான மழை பெய்யலாம். அதாவது சராசரியை விட பல மடங்கு அதிகமான மழை பெய்யலாம். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதாவது இப்போ சொல்லியாச்சு, தெளிவாக சொல்லிட்டேன். இந்த சுழற்சிகள் இப்போ ஒன்று இணையலைங்க. இதனால தான் நம்ம தமிழகத்தில் இப்போ மழை பெய்யக்கூடிய இடமும் மழை பெய்யக்கூடிய மாவட்டம் மாறி மாறி அமைகிறது. ஆனால் நேற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டம் நல்ல மழை பெய்திருக்கிறது. பல இடத்துல மழை இல்லை. இதற்கு என்ன காரணம்? அது ஒன்று இணையலை, பிக்கப் ஆகலை. அதாவது அதற்கு காற்று நல்லா ஒன்று சேராமல் இருக்குது. ஒன்று இணையணும். இது மூன்றுமே ஒன்றிணைந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் 19ஆம் தேதிக்கு மேலே ஒன்று இணையும். பிக்கப் ஆகி நல்ல காற்று ஈர்க்கப்பட்டு ஈரப்பதம் காற்று, அதாவது மழை தரக்கூடிய அதிகமான மழையையும் அதிகமான மழை பாதிப்பும் தரக்கூடிய அந்த ஈரப்பதம் மிகுந்த இந்திய பெருங்கடல் காற்று மற்றும் அரபிக்கடல் காற்று குவியும். தென்னிந்தியாவில் குவிக்கப்பட்டு எல்லா இடங்களுக்கும் மிக சிறப்பான மழை கொடுக்க போகுது. உள் மாவட்டம், வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. அதாவது எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு. எந்த இடத்துல மழை பெய்யாது, அந்த இடத்துல மழை பெய்யும்னு சொல்லலை. எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மற்ற ஊரில் கூட ஒரு அதிகமான சராசரியோட பல மடங்கு மழை பெய்யலாம். அதற்கு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. ஆனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இங்கெல்லாம் நிலச்சரிவு அதிகமாக ஏற்படலாம். ஒரு முன்கூட்டியே மழை வெள்ளம் ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக பாலாற்று அந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ராணிப்பேட்டை, பாலாறு கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதேபோல் தாமிரபரணி, குற்றாலம், மேட்டூர் அணை இங்கெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே நிரம்பலாம். முன்கூட்டியே மேட்டூர் அணைக்கு அதிகமான நீர்வரத்து வரும். தயவு செய்து கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். மழை பெய்யுமா பெய்யாதா, நாளைக்கு மழை இருக்கா, இன்றைக்கி மழை இருக்கா கேட்காதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மழை இருக்குது. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் படிப்படியாக நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு மழைப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும். இன்றைக்கி டெல்டா மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை வாய்ப்பு இருக்குது. அதேபோல் வட மாவட்டங்களுக்கும் சென்னைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி புதுச்சேரி, கடலோர மாவட்டங்கள் முழுவதும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதேபோல் இன்றைக்கி மதியம் முதல் தென் கடலோர மாவட்டம் கண்டிப்பாக இன்றைக்கி தென் மாவட்டங்களுக்கு நேற்று போல மழை உண்டு. மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை, தேனி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் மற்றும் தென் கடலோர மாவட்டம், தென் உள் மாவட்டம், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. அதே போல் கரூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி இன்னும் மழை பெய்யாத இடங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி மழை உண்டு. இன்று முதல் படிப்படியாக மழை பொழிவு தீவிரமடையும். எல்லா சுழற்சிகளும் ஒன்றிணைந்து நாளை மறுநாள் முதல் தீவிரமடையும். பிக்கப் ஆகும் பொழுது அனைத்து காற்றையும் ஈர்க்கப்பட்டு அதிகமான நீராவி காற்று நம்ம தமிழகத்தில் குவிக்கப்பட்டு அதிகமான மழை கொடுக்க போகுது. எனவே மழை வெள்ளத்திற்கு அதிகமாக தாங்க வாய்ப்பு தெரிகிறது. எனவே தயவு செய்து கவனமாக இருங்க. எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு. தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றிங்க.